ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று எல்லாருக்கும் இங்கிலீஷ் சகஜமாக பேசணும்னு ஆசை. இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ்க்கெலாம் போவோம், இங்கிலீஷ் கற்றுப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நடக்கிற காமெடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன 3 பேர் மட்டும்தானா இன்றைக்கி கிளாஸில்? ஆமாம் சார். சே இட் இன் இங்கிலீஷ். ஓகே சார். சரி, நான் முதல்ல என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்படி தான் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கடலை மிட்டாய் சாப்பிடும்போது என் பல்லும் சேர்ந்து விழுந்துருச்சு. அந்த பல்லையும் மீதி கடலை மிட்டாயும் கையில் வச்சுருந்தேன். பல்லுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னு மறந்துட்டு முழிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனாரா. நான் பல்லு வந்த அதிர்ச்சியில் சாப்பிடாமல் வச்சுருந்த கடலை மிட்டாயை பல்லையும் எங்கள் அப்பா என்கிட்ட இருந்து பிடுங்கி தின்னுட்டாரு. வாயில் போட்டு முழுங்கிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு சார்? 3 நாளைக்கு அப்புறம் அந்த பல்லை எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுலேருந்து எடுத்தாங்க. அப்புறம் தான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. ஏன்டா முன்னாடியே சொல்லலைன்னு பயங்கரமாக திட்டினார். நீங்கள் தானப்பா சொன்னீங்க உயிரே போனால் கூட இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணும்னு. அதான்ப்பா, உங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, தமிழ் பேசவே இல்லைப்பா அப்படின்னு. டேய், உன் உயிர் போனால் பரவாயில்லன்னு தான்டா சொன்னேன், ஏன் உயிர் போகணும்னு சொல்லலையேன்னு செம்மையாக சாத்துன்னு சாத்துனார். அன்னைக்கு முடிவு பண்ணேன் அவர் முன்னாடி ஒரு பெஸ்ட்டு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கணும்ன்ட்டு. அதான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் இங்கிலீஷ் டீச்சராக. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே சார். தேங்க்யூ சார். டேய், உன்னை பற்றி சொல்லுன்னு கேட்டேன். மை சுரேஷ். சார், எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன் சார். அங்கே போயிட்டு தோசை மாவு பாக்கெட் வேணும்னா எப்படி சார் கேட்டு வாங்கிறது? ஓவரா சீன் போடுது சார் இந்த பொண்ணு. அங்கே போயுமா மாவு? குட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நாம் தோசைக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்ப்போம். டேய், நீ சொல்லு, தோசைக்கு என்ன இங்கிலீஷில்? சார், எனக்கு தெரியும் சார். சரி சொல்லு. சார், தோசை. உக்கார். அப்படிலாம் இல்லை. தோசைக்கு இங்கிலீஷில் தோசா. தோசா. இந்த மாதிரி நம்ம பேரையும் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். நீ சொல்லுப்பா. என் நேம் சுரேஷா. மை நேம் இஸ் சுரேஷ். இத்தனை வருஷமாக படிக்கிறீங்க, பேரை கூட சொல்ல தெரியல. சார், எங்கள் அம்மா வரும்போது பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் போகணும் சார், டைம் ஆச்சு சார். சரி, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்? சொல்லிட்டு போ. சார், பால் பாக்கெட்டு. சார், நான் பாத்ரூம் போகணும் சார். உனக்குமா? சரி, இங்கிலீஷில் சொல்லிட்டு போ. பாத்ரூம். நோ. பால் பாக்கெட். நோ. சார், அர்ஜென்ட்டு சார். இப்போ ஃபாரினில் இருக்க, உன்னை சுற்றி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லுவ? ஐ வாண்ட் கோ பாத்ரூம். சரி சார், நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா ஃபாரின் பொண்ணுலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா சார்? டேய், இங்கிலீஷ் கற்றுக்க வந்தியா, லவ் பண்ண கற்றுக்க வந்தியா? உட்கார்றா. சார், ஐ வாண்ட் டு கெட் மில்க். வெரி குட், யூ கேன் கோ. குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பால் பாக்கெட் வாங்க வந்த என்ன இங்கிலீஷ் பேச வச்சிட்டிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதை இங்கிலீஷில் சொல்லிட்டு போ. சே இட் இன் இங்கிலீஷ். ஐயோ, ஒழுங்காக போயிருக்கலாமே. இப்படி தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. மதுக்கடையை மூணுனா 11,000 கோடி அரசுக்கு இழப்புன்னு பேப்பரில் எழுதுகிறாங்க. குடிமகன்களின் குடும்பத்துக்கு 11,000 கோடி சேமிப்புன்னு அதை எழுத மாட்டேங்கிறாங்களே. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.